அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? இல்ல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் கேட்கலாமா? கேட்கலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம், எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம், அதின் 23வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 14 அதின் 23. நீங்கள் ம் அவர்கள் மார்க்கத்தையும் ம் அவர்கள் கிரியையும் காணும்போது ம் அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாயிருப்பார்கள். ம் நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? யாவரும் கண்களை மூடி. ஜீசஸ், நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம்பா. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. சபையோடு கர்த்தர் பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். உம்முடைய வார்த்தை எங்கள் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். அப்பிரயோஜனமான மனுஷர்களப்பா நாங்கள், எங்களை பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம் 14, பக்கம் பழைய ஏற்பாடு 974, அதின் 23வது வசனத்தை ஒருவர் மைக்கில் வாசிங்க. மீது எல்லோரும் ஒரு குரலாய் சேர்ந்து நாம் சத்தமா என்ன பண்ணலாம், வாசிக்கலாமா? நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு தமது தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினதான சில வார்த்தையில் ஒரு வார்த்தை இந்த 14ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தின் கடைசி பகுதி. அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. நான் அதிலே செய்த எல்லாவற்றையும், நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று, முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி எசேக்கியேல் கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருகிறது, நான் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை. அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், அனுமதிக்கிறார் என்றால், அதற்கு பின்பாக ஒரு பெரிய முகாந்திரத்தை அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். அப்ப ஸ்தோத்திரம். எல்லா ஒரு 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 முன் காரியத்திற்கு பின்பாக கர்த்தருடைய ஒரு முகாந்திரம் ஒன்று மறைந்திருக்கிறது. அது நம்முடைய பார்வைக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு, அது நம்முடைய பார்வைக்கு விளக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. அல்லேலூயா.
ஆமை, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கேட்கலாம், அநேக முறை நம்ம கேட்டிருக்கலாம், கர்த்தாவே என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை நம்ம கேட்கிற ஒரு விஷயம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அல்லது என் வாழ்க்கையின் முகாந்திரம் என்ன? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இது வாழ்க்கையை குறித்த கரிசனை உள்ளவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொருவர் இருக்கிறாங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கையை கொடுத்தீங்க? ஏன் எனக்கு இந்த ஒரு பலவீனமான வேதனையை என் வாழ்க்கையில கொடுத்தீங்க? ஏன் ஆண்டவரே என்னுடைய பாதையில முட்களை போட்டீங்க? இந்த கேள்வி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ சமூகத்தில் கேட்கிறது, ஏன் ஆண்டவரே? இந்த ஏன் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் எதையும் தேவ சமூகத்தில் கேட்பதில்லை, எதையும் நாம் மற்றொரிடத்தில் கேட்பதில்லை, எதையும் நாம் மற்றொரிடத்தில் பெற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன் கொடுக்கிற? ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கிற? ஏன் கொடுக்கல? இப்ப எல்லாத்துக்கும் நம்ம எதை கேட்கிறோம்? ஏன் ஆண்டவரே? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? ஏன் என் ஜெபத்தை நீங்க கேட்கல? ஏன் என் ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கல? நம்ம கேட்கிறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என் ஜனத்துக்கு நான் வைக்கிறதான எல்லா சிக்ஷைகளுக்கு பின்பாக ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு முகாந்திரம் உண்டு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 8 வருஷம் ஒருவன் கிட்ட, 7 வருஷம் ஒருவன் கிட்ட, 14 வருஷம் ஒருவன் கிட்டன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவர்கள் எப்பொழுதெல்லாம் அடிமையின் வாழ்க்கையை வாழ்றாங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அப்படி எழுப்பப்பட்ட நியாயாதிபதிகள் தான் நமக்கு 14 நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு நெருக்கத்தை கொடுத்ததுனாலதான் ஒரு நியாயாதிபதி என்ன பண்றாரு? எழும்புறார். கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்ததுனால அல்லது கால தாமதம் பண்ணதுனால அது நிமித்தம் வந்த ஆசீர்வாதம் தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுது? மாறுகிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர சில உபத்திரவத்தை கொடுக்கிறார்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஓயாத சண்டை வருதுன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சமாதானமற்ற வாழ்க்கை, ஒரு இரவு கூட என் படுக்கையில நான் நிம்மதியா கண் மூடி நான் உறங்கினது இல்ல, எப்பொழுது என் படுக்கையை நான் கண்ணீரால் நனைக்கிறேன், அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை சொன்னாரா? இரவு முழுவதும் படுக்கை என் கண்ணீரா என்ன பண்ண நினைக்கிறேன். அவர் வாழ்க்கை அதுக்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடையதான ஒவ்வொரு அடிச்சுவடுகளுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் போவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாரையும் அவர் எளிதில் தூக்கி எறிகிற தேவன் அல்ல. நம்மை எளிதில் தூக்கி எறிந்து கண்ணை மூடிவிட்டு போகிற தேவனை நாம் ஆராதிக்கல. நாம் தூரமாய் போயிருந்தாலும் நம்மை தேடி, நம்மை அணைத்து, நம்மை மீண்டுமாய் தமது மந்தையில் வைத்து நமக்கு வேண்டியதை நமக்கு தருகிறவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்ப ஸ்தோத்திரம், அவர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையில இவர்கள் ஏன் பலவீனப்படுகிறார்கள், ஏன் அடிமைத்தனப்படுகிறார்கள்னு பார்த்தா அது ஒரு 4 விதமான காரியங்கள் இருக்கும். 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை. அதுல 3வது வசனம் ஒரு பொதுவான காரியத்தை சொல்கிறது. வாசிங்க. எசேக்கியேல் 8:3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்கிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஸ்தோத்திரம். போதும். இப்ப ஆவியானவர் எசேக்கியேலை எங்க கொண்டு போய் விட்டிருக்கிறாரு? எங்க கொண்டு போய் விட்டிருக்கிறாரு? எருசலேமின் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமத்தில் வடதிசைக்கு எதிராக உள்ள வாசை நடையிலே, அதாவது அந்த சென்டர் பிளேஸ்,
எருசலேமுக்கு போகிற வடதிசையின் நடைபாதையில், அதாவது ரோட்டு மேல, ரோட்ல என்ன பண்ணிருக்கிறார்? இறக்கி விட்டுருக்கார். இப்ப இறக்கி விட்டப்ப எசேக்கியேல் பார்க்கிற ஒரு எரிச்சல் என்ன அப்படின்னா, அங்க ஒரு விக்கிர தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சடங்காச்சாரம் என்ன பண்ணுது. இப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? அவர் போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடு வீதியில நிறுத்தி வைத்தாலும் அங்கே தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடியதான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி என்றால் பொதுவான அனைத்து பார்வையும் கர்த்தருடைய பார்வையில நிற்கிறது. அவர் பொதுவாக பார்க்கிறார். அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பொதுவா பார்ப்பார். என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன், ஏன்னா அக்யூரேட்டா கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் இறக்கி விடல, ஒரு ஊருக்குள்ள கொண்டு போய் இறக்கி விடல, நடு ரோட்ல கொண்டு போய் இறக்கி விட்டார். அந்த இடத்துல நிக்க வைத்து, நீ என் தேசத்தை பார், இந்த ராஜ்யத்தை பார், நான் இவர்களை எதற்காக தெரிந்து கொண்டேன், இவர்களுக்கு நான் எதற்காக விடுதலை கொடுத்தேன், இவர்களுக்கு நான் என்ன நோக்கத்தோடு இவர்களுக்கு நான் பெரிய பெரிய கிரியைகளை செய்தேன், ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக எத்தனையோ காரியம் செய்தார், எவ்வளவோ காரியம் செய்தார். ஆனா இன்றைக்கு எசேக்கியேலை போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமயிரை பிடித்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இடத்தில் நிற்க வைத்தால் நம்முடைய வாழ்க்கை எரிச்சல் ஊட்டக்கூடிய வாழ்க்கையா இருக்கா? எரிச்சல் ஊட்டக்கூடிய வாழ்க்கை என்றால் இரண்டு விதமான எரிச்சல் ஊட்டுதல் இருக்கு. ஒன்று, அவர்கள் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கணும். யாரு? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியத்தை செய்யணும். இரண்டாவது, அவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக இருக்கணும். இரண்டு காரியம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பொதுவான பார்வை எப்படி? நம் வாழ்க்கைய நம்ம உற்று பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை, வேலைக்கு போறப்ப வாழக்கூடிய வாழ்க்கை, அப்படியெல்லாம் இல்லை. பிரிச்சு பார்க்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை முழுதாக நம்ம பார்க்கணும். இப்ப மோகன் அப்படின்னா, அதாவது நான் மோகன் அப்படின்னா என் வாழ்க்கையின் தோற்றம் எப்படி இருக்கு? ஒரு மேல் பார்வை. இந்த சூப்பர்வைசிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மேற்பார்வையாளர்களா தமிழ்ல, அந்த சூப்பர்வைசிங் பண்ணணும் ஒரு நம்ம லைஃபை. என் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு? சபையில, வீட்டில், வேலையில, வெளியில, நண்பரிடத்துல, என் வாழ்க்கை நான் ஒரு பொதுவான பார்வையில கர்த்தர் முதலாவது பார்க்கிறார். அந்த பொதுவான பார்வையில நான் எரிச்சல் உண்டாக்கக்கூடியவனா இருக்கிறேனா? நான் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடியவனா இருக்கிறேனா? நான் மற்றவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடியவனா இருக்கிறேனா? அல்லது என் செய்கை தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குதா? அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை நமக்கு வேண்டும். அதை தான் எசேக்கியேலுக்கு தேவன் காண்பிக்கிறாரு. எசேக்கியேலே அங்க பார் என் ஜனங்கள் செய்கிற கொடுமையை, அவர்களுக்கு நான் எதில் குறை வைத்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு என்ன பண்றாங்க? எரிச்சல் உண்டாக்குறாங்க. எங்க? பார்க்கிற இடங்கள் எல்லாம். ஒரு பொதுவான பார்வை. இரண்டாவது, அதே எசேக்கியேல் 8:6 5 வாசிக்கலாமா? அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. ஸ்தோத்திரம். இப்ப இரண்டாவது, இப்ப எங்க கர்த்தர் எசேக்கியேலை பார்க்க சொல்றாருன்னா, பலிபீடம் இருக்கும் இடத்தை, பலிபீடம் இருக்கும் வடதிசையை பார்த்தால் அங்க அருவருப்பு இருக்கு, அங்கு எரிச்சல் இருக்கு. இந்த பலிபீடம், அதாவது இந்த பலிபீடம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். என் வாழ்க்கையில் நான் தேவனை ஆராதிக்கிற அந்த இருதயத்திற்குள்ள வடக்கே தெற்கே, அதாவது நான் சொல்ல இருதயத்துக்குள்ள, ஹார்ட்டுக்குள்ள, நம்முடைய உலக உருண்டைக்குள்ள வட துருவம், தென் துருவம், தென் வட துருவம், வட தென் துருவம் சொல்லி பல துருவங்கள் இருக்கு. அது போல நம்முடைய இருதயத்துக்குள்ள பல துருவங்கள் இருக்கு. நம் இருதயத்துக்குள்ள நம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா என் இருதயத்தின் வடதிசை எப்படிப்பட்டதா இருக்கு?
என் இருதயத்தின் தென் திசை எப்படிப்பட்டதா இருக்கு? என் இருதயம் கர்த்தரை ஆராதிக்கிறது. என் இருதயத்தின் மையத்தில் நான் யாரை வைத்திருக்கிறேன்? கர்த்தரை வைத்திருக்கிறேன். என் இருதயத்தை திறந்து காட்டினாக்கா அங்க இயேசுநாதரோட போட்டோ தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா என் இருதயத்தின் மையத்தில் நான் யாரை வைத்திருக்கிறேன்? நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன். உன் இருதயத்தில் வைத்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். அப்ப என் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஆனா அதே இருதயத்தின் வடதிசையில் யார் இருக்கா? இடதிசையில் யார் இருக்கா? அந்த திசையில் இருக்கக்கூடியது கர்த்தருக்கு அருவருப்பு உண்டாக்கக்கூடியதா இருக்கா, அல்லது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கா? வடதிசை என்பது யூதா கோத்திரம் வாழக்கூடியதான தேசம். இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்திருக்கும். வடதிசை இஸ்ரவேல், அதாவது யூதா கோத்திரம். இன்னொரு திசையில இருக்கிறவங்க இஸ்ரவேல் கூட்டம். அவங்க இன்னொரு திசையில இருக்கிறாங்க. அப்ப ஒரே தேசத்திற்குள்ள, ஒரே இடத்துக்குள்ள தேவனுடைய பலிபீடம் இருக்கு. ஆனா வடதிசையில் பார்க்கும் பொழுது அங்க அருவருப்பு இருக்கு. என் இருதயத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் வாழ்க்கையின் மையத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆனா என் வாழ்க்கையின் வடதிசையில் யார் இருக்கா? அங்க நான் எதை வைத்திருக்கிறேன்? அது என் தேவனுக்கு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடியதா, அல்லது என் தேவனுக்கு நன்மை பாவிக்கக்கூடியதா? எல்லோரும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம போன் எல்லோரும் நல்லா பயன்படுத்துறோம். அந்த போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நான் இப்படி சொல்றேன்னு, போன்ல ஸ்வைப் பண்றோமா, லெஃப்ட் ரைட், நமக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கும். பர்சனலா, அதாவது முக்கியமானதை ஸ்வைப் பண்ணி 2வது ஸ்லைட்ல வச்சிருப்போம். அடிக்கடி தொடுறத, அதாவது கேலரி, கேமரா, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, இந்த மாதிரி அடிக்கடி தொடுறத என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் ஸ்லைட்ல வச்சிருப்போம். அப்ப நம்முடைய போன்லயே 2 ஸ்லைடு என்ன பண்ணுது இருக்கு. ஒன்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதான மெயின் ஸ்லைடு, 2வது நம்முடைய பர்சனல் ஸ்லைடு. வாட்ஸ்அப்லயும் 2 அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம்ல 2 அக்கௌண்ட், ஃபேஸ்புக்ல 2 அக்கௌண்ட், செல்போன்ல 2 சிம். வாழ்க்கையிலையும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே 2 இருக்கு, எல்லாமே. ஆனா கர்த்தர் எதை நேசிக்கிறார்? ஒன்றை. ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார். ஏன் நேசித்தார் என்று யாக்கோபுக்கும் தெரியாது, ஏன் வெறுத்தார் என்று ஏசாவுக்கும் தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம 2 முகத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 முகத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மாக்கு தெரிந்த ஒரு ஸ்லைடு போன்ல இருக்கும், அப்பா அம்மாக்கு தெரியாத இன்னொரு ஸ்லைடு போனுக்குள்ள இருக்கும். இன்றைக்கு சொல்லியே தரணும், போன்ல ஏகப்பட்ட பாஸ்வேர்டு கிடக்கு. ஆப்புக்கு கூட பாஸ்வேர்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், கேலரிக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தான், போட்டோ கேலரிக்கு. அது என்ன பண்ணுச்சோ தெரியல. ஒருத்தன் கேமராக்கு போட்டு வச்சிருக்கிறான், அதுல என்ன இருக்கோ தெரியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பர்சனலா எடுக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரம், அந்த போன் ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ள நம்ம வைக்கிறதான ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்குள்ள ஒரு கான்டாக்ட், அதுக்குள்ள ஒரு வீடியோ, அதுக்குள்ள ஒரு போட்டோ, அதுக்குள்ள என்னதையோ ஒண்ணு வச்சுக்கிறோம். நம் இருதயத்தையும் அது போலதான் வச்சிருக்கிறோம். மேல் தோற்றத்துல பாக்குறப்ப எல்லாமே பசுமையா இருக்கு, எல்லாமே வெண்மையா இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம், அதன் மறுபக்கத்தை திருப்பி பார்த்தா அது முழுக்க முழுக்க கருமை நிறைந்ததா இருக்கு. கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பாக்குறதுக்கு அந்த மிரர் ரொம்ப அழகா இருக்கும், அது பேக் சைட போய் பாருங்க ஒண்ணுமே தெரியாது. ஒரு பிரவுன் கலரா, ஒரு பச்சை கலரா, ஒரு கருப்பு, ஏதோ ஒரு கலர் என்ன பண்ணிருப்பாங்க. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்றாரு, பலிபீடம் என்பது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம். நீ மையத்தில் தேவனை வைத்திருக்கிறாய், உன் மையத்தின் வடதிசையில் யாரை வைத்திருக்கிறாய்? உன் மையத்தின் இடதிசையில் யாரை வைத்திருக்கிறாய்? அங்க நீ யார ஆராதிக்கிற? அங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு இருதயத்தோடு. நான் எப்படி தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும், நான் எப்படி எனக்கான தேவனுடைய முகாந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? என் முழு இருதயத்தோடு, என் முழு இருதயத்தோடு நான் தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது எனக்கான முகாந்திரத்தை அவர் எனக்கு காண்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட மாட்டேங்குது? நம்ம அநேகர் ஜோம் பண்ணியிருப்போம்,
எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஏன் கர்த்தருடைய சித்தம் எனக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் கர்த்தருடைய வழிநடத்துதல் எனக்கு தெரிய மாட்டேங்குது? கர்த்தர் அனுமதிக்கிற பாதை எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் தெரியுமா? என் இருதயம் தான். என் முழு இருதயம் கர்த்தரிடத்தில் இல்ல. அதன் பார்ட் ஆஃப் 1 கர்த்தர்ட்ட. அதாவது 100ல 10% கர்த்தருக்கு, மீதி 90% என் சுயத்திற்காக, என் தனிப்பட்ட தேவைக்காக, என் அந்தரங்கத்திற்காக நான் மறைத்து வைத்திருக்கிறது 90% இருக்கும் பொழுது, என் முழு இருதயம் கர்த்தர் பட்சத்தில் போகாமல் இருக்கும்படி இருக்கிறதுனால எப்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும்? எப்படி அந்த முகாந்திரத்தை நான் அறிந்து கொள்ள முடியும்? வேதாகமத்துல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பாதையை காண்பித்திருக்கிறார் என்றால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் முழு இருதயம் கர்த்தரை ஆராதித்திருக்கும். அவர்கள் முழு இருதயம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கும். அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்திருப்பாங்க. பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையின் அடிப்படைக்காக அல்ல, முழு இருதயத்தோடு. அப்ப பலிபீடம் இருக்கிறது. ஆனா பலிபீடத்தின் வடதிசையில் என்ன இருக்கிறது? பாவம். என் இருதயத்தின் மற்ற திசைகளில் என்னென்ன வைத்திருக்கிறேன்? ஒரு ஓரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, உண்மைதான். ஆனா மற்ற பகுதியில என்ன இருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப சகோதரர், எனக்கே என் இருதயத்தில் சதவீதத்தை நான் எவ்வளவு கர்த்தருக்கு கொடுத்திருக்கேன்னு தெரியாம இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையின் முகாந்திரத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தர் எதை கேட்கிறார்? தங்கத்தையா, வெள்ளியவா? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான. ஏன்னா கர்த்தரே அண்டர்லைன் பண்றாரு, உன் இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அப்ப மிக கேடு நிறைந்த இருதயத்தை எனக்கு கொடு, அந்த ஃபுல் ஹார்ட்டை எனக்கு கொடு. நம்ம சொல்றோம், நான் பாவமானவன், நான் எப்படி கர்த்தருடைய சபைக்குள் வருவது, நான் எப்படி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிப்பது? கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தவானே இங்க வான்னு சொல்லி கர்த்தர் யாரையும் சொல்லல. பரிசுத்தவானை ரட்சிக்கும்படி கர்த்தர் வந்தாரா அந்த உலகத்துக்கு? இயேசுநாதர். இல்ல பரிசுத்தவானை ஆசீர்வதிக்கும்படி இயேசு அந்த உலகத்துக்கு வந்தாரா? இல்ல பரிசுத்தவானை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இயேசு அந்த உலகத்துக்கு வந்தாரா? எதற்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கும்படியே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார். அப்ப அவர் கேட்கிற விஷயம் என்ன? உன் அழுக்கு நிறைந்த இருதயத்தை எனக்கு நீ தானமா கொடு. அதை பியூரிஃபை பண்றது என்னோட வேலை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திற்கு கொடுத்து, ஆண்டவரே, என் மையத்தில் கர்த்தருடைய வார்த்தை, ஆனா என் மையத்தின் வடதிசையில் கர்த்தர் அருவருக்கக்கூடிய அருவருப்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கை முழு இருதயத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அதே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வார்த்தையை தேவன் சொல்றாரு. என்ன வார்த்தை? நான் என் ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போகும்படியான காரியங்களை இவங்க என்ன பண்றாங்க? ஆசரிப்பு கூடாரம் நமக்கு நல்லா தெரியும். ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். லூக்காவின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியன் சங்கிலியை கட்டிக்கொண்டு அவன் உள்ளே நடந்தான். அவன் உயிரோடு இருந்தால் திரும்பி நடந்து வருவான், மரித்து போனால் இழுத்து கொண்டு வருவான். காரணம், உள்ளே கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். பாவம் செய்தவன் கர்த்தருடைய பிரசனத்துக்குள் போக முடியாது. இது வார்த்தை. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? என் பிரசனத்தை விட்டு நான் போகும்படி, என் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் போகும்படி. நம்முடைய சரீரத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு? நம் சரீரத்துல கர்த்தர் எங்க வாசமா இருக்காரு? இருதயத்துல. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் அதை விட்டு போகிற அளவுக்கு அவனுடைய செய்கை என்ன பண்ணுது? நான் போகிற அளவுக்கு அவனுடைய செய்கை என்ன பண்ணுது? இருக்கிறது. நான் எப்படி அங்க இதுக்கு மேல என்னால இருக்க முடியும்? நமக்கு ஸ்தோத்திரம், ஒரு பகுதி வழியா கடந்து போகிறோம். அங்கு ரொம்ப ஒரு நாத்தம்
எடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அது கோழியோட கழிவா இருக்கலாம், அல்லது சம்திங் ஏதோ ஒண்ணு. அந்த இடத்தை கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு உமட்டலை உண்டாக்கக்கூடிய நாற்றம் எடுக்கும். அந்த நாற்றம் கடந்து போகிறப்ப நமக்கு பெருசா தெரியாது. அந்த நாற்றம் கடந்து போகும்போது பெருசா தெரியாது. ஆனா அதுக்குள்ளேயே வீடு கட்டி உட்கார்ந்திருந்தா, நம்ம சொல்றோம் சென்னையில கூவாறு ஓடுதுன்னு. அந்த 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 பிரிட்ஜை கிராஸ் பண்றப்ப நம்ம அறியாமே மூக்க பொத்திக்கிறோம். ஆனா அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே குடிசை போட்டு தங்கி இருக்க வாழ்க்கை. இப்ப தேவன் என்ன சொல்றாரு, அவன் இருதயத்துல அந்த பிரிட்ஜ் மாதிரி கடந்து போகிற காரியங்கள் வந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா அது கடந்து போறது. ஏன்னா பின்னிட்டு தான் பார்க்க கூடாது, கடந்து போகலாம். அதுக்குன்னு பாவத்துக்குள்ள பூந்து ஏஞ்சி நடந்து போக கூடாது. அந்த கடந்து போறதல் கிடையாது. பாவத்தை பார்த்தால் பார்க்காதபடி கடந்து போகணும். ஆனா ஸ்தோத்திரம், இங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் அவரால் கர்த்தருடைய முகாந்திரத்தை புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னா, அவர்கள் கூடாரம் போட்டு தங்கிட்டாங்க. ஒரு நாள் மூக்க பொத்தி பார்த்தாரு, 2 நாள் மூக்க பொத்தி பார்த்தாரு. இவன் கேட்கிற மாதிரி தெரியல. வருடங்கள் கடந்து போகிறது. வருடங்கள் கடந்து போகிறது. மல்லிகைப்பூ வாசனை போய் இப்ப என்ன வாசனை வருது? சாக்கடை வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டுமே வாசனை. ஆனா என் மல்லிகைப்பூ வாசனைங்கிறோம், சாக்கடைய நாத்தங்கிறோம். ரெண்டுமே ஸ்மெல் தானே, ரெண்டுமே வாசனை தானே. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சாக்கடை வாசனை அடிக்குதுன்னு சொல்லணும். மல்லிகைப்பூ வாசனை வருதுன்னு சொல்ற நாம ஏன் சாக்கடையை பார்த்த மட்டும் சாக்கடை நாத்தம் வருதுன்னு சொல்றோம்? ஏன்? அது அருவருப்பு. அதுல பல விதம் கலந்து வருது. மல்லிகைப்பூல வேற பூ எதுவும் கலந்துருக்கா? அது ஒரே ஒரு பூ, அதுக்கு பேர் மல்லிகைப்பூ. ரோசா பூ இருந்தாலும் ஒத்த பூ தான், நான் அதை சொல்ல வரல. பூ என்பது ஒரே ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய, ஒரே ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா சாக்கடை என்பது பல வீட்டு கழிவை கொண்டு வந்து நாத்தத்தை கலப்பக்கூடியது. அப்ப என் இருதயம் என்னுடைய ஒரே ஒரு பூவின் வாசனையோடு இருக்கா, இல்ல பல காரியத்தை கடைந்து ஊற்றப்பட்டதா இருக்கா? ட்ரைனேஜை திறந்து யாராவது பார்த்திருக்கீங்களா? சரி, நம்ம வீட்டு செப்டிக் டேங்க் ஏன் எல்லாமே அதுக்குள்ளதான் கலந்து கிடக்கு. வீட்டு செப்டிக் டேங்கையே திறக்க முடியல. ட்ரைனேஜுக்கு போவோம். ட்ரைனேஜ் போய் எல்லா ஊர்ல இருக்க மொத்த டிஸ்ட்ரிக்டோட அந்த அந்த கழிவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க ரீசைக்கிள் பண்றதுக்கு. திருச்சியில ஒரு இடம் இருக்கு அந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்சு இங்க தெரியல. திருச்சியில விராலிமலை போற வழியில ஒரு இடத்துல அந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் வச்சிருக்கிறாங்க. மொத்த கழிஜுமே அங்கதான் வந்து கொட்டுவாங்க. அது ரீப்ராசஸ் ஆகும் குடிநீர் சுத்திகரிப்பாக. அல்லேலூயா. அதாவது குடிநீர் சுத்திகரிப்பு இல்ல, ரீசைக்கிள் வாட்டர் ப்ராசஸ். அதாவது நிலத்துக்கு, அதாவது வயல்வெளிகளுக்கு, இப்படி மாத்தி சொல்றேன், சாரி. அப்ப அந்த இடத்துக்கு போனா சுத்தம். நம்முடைய வாழ்க்கைய கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது ஒரே மனதோடு இருந்தவன், ஒரே வாசனையோடு இருந்தவன். அடுத்து அவனுக்குள் 2 விதமான வாசனை கலக்க ஆரம்பிக்குது. அட்ஜஸ்ட் பண்ணாரு. அடுத்து 3வது வாசனை வருது. அடுத்து 4வது வாசனை. இப்படியே வருஷங்கள் கடக்க 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 அவனுக்குள் லட்சக்கணக்கான வாடைகள் அடிக்க ஆரம்பிக்கிறது. வாசனை மாறி வாடையாக மாறுது. இப்ப தேவன் வாடையை பார்த்தவர் இருக்க முடியாம புறப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய இருதயத்தின் சாராம்சம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரே இருதயம் உடையவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஒரே மனதை உடையவர்களா இருக்கிறோமா, அல்லது ஒரே நிறத்தை உடையவர்களா இருக்கோமா, அல்லது ஒரே வாசனை உடையவர்களா இருக்கிறோமா, அல்லது சொந்த நாயை விட மோசமா போற இடத்துலலாம் வர இடத்துலலாம் நாம் நமது பங்கை கொடுத்து பங்கை வாங்கி, பங்கை கொடுத்து பங்கை வாங்கி, இப்படி சீர்கேடான இருதயத்தை வைத்திருக்கிறோமா? ஏன்னா ஸ்தோத்திரம்,
கர்த்தர் அவர்களை அழைக்கும் பொழுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள், என் ஜனங்களை அவர்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும், அவர்கள் என்னிடத்தில் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர் என்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் விரும்பி அவர்களை அழைத்து வந்தார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவரை விட்டு மற்ற அனைத்து காரியங்களையும் வைத்து அவரை மனஸ்தாபப்படுத்துகிறார்கள். யார் யாரை மனஸ்தாபப்படுத்துறா? அவர்கள் தேவனையே மனஸ்தாபப்படுத்துறாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையின் முகாந்திரத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஏன் தேவன் தீமையை கொடுக்கிறார்? புரிஞ்சுக்க முடியல. ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது தீமையை கொடுத்து இரண்டாவது நன்மையை கொடுக்கிறார்? புரிஞ்சுக்க முடியல. இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் உபத்திரவப்படலாம், ஆனா இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்கிற அந்த அறிவு எனக்கு அடிக்கடி என்ன பண்ண மாட்டேங்குது. காரணம் ஏன்? என் இருதயம் பல வாடைகளை வீசக்கூடியதா இருக்கிறபடியினால் அடிக்கடி ஒரு யோசனை வரும். நான் ஒருவனாய் இருந்தால் நான் ஒருவன் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய சமூகத்துல போய் நிற்பேன். ஆதாமுக்கு ஒரு இருதயம், ஏவாளுக்கு ஒரு இருதயம், இருவருமே தேவனை மாத்திரமே நோக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அந்த இருதயத்திற்குள் இன்னொரு வாசனை, இன்னொரு நறுமணத்தை அந்த சத்ருவானவன் விதைத்தானோ அன்றைக்கு அவர்கள் தேவ சமூகத்துக்கு போவதை நிறுத்தினார்கள், தேவனுடைய பாதத்திற்கு போவதை நிறுத்தினார்கள், தேவனை பார்ப்பதை நிறுத்தினார்கள். ஏன்? என்றைக்கு என் இருதயத்தில் இன்னொரு கலப்படம் வருகிறதோ அன்றைக்கு நான் தேவனை பார்ப்பதற்கு பயப்பட ஆரம்பிப்பேன். ஏன் தேவ சமூகத்துக்கு போக எனக்கு பயம் வருது? ஏன் தேவ சமூகத்தில் முழங்கால் போட எனக்கு பயம் வருது? ஏன் தேவ மனுஷங்களை பார்க்குறப்ப எனக்கு பயம் வருது? ஏன் ஜெபத்தில் ஐக்கியமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து நான் ஐக்கியப்பட பயம் வருது? ஏனென்றால் என் வாசனை அவர்கள் அறிந்து விடுவார்கள் என்று சொல்லி. இப்ப ஸ்தோத்திரம், ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ ஒன்று அவன் இருதயத்தில் கலந்து விட்டது, அந்த கலப்படத்தை இப்ப நீக்க வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுக்க அவனுடைய இருதயம் கலப்படம் உள்ள இருதயமாகவே மாறிவிடும். உன் இருதயத்தில் வஞ்சகத்தை விதைத்தவன் யார்? இன்றைக்கு மனைவியும் கணவனும் என்ற அந்த வாழ்க்கைக்குள்ள இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டைகள் வருவதற்கு காரணம் என்ன? மனைவியை குறித்து கணவனுடைய இருதயத்தில் எவனோ ஒருத்தன் விதைச்சிருக்கிறான், கணவனை குறித்து மனைவியின் இருதயத்தில் எவ்வளோ ஒருத்தி விதைச்சிருக்கிறா. எவளோ விதைத்த விதைகள் இன்றைக்கு இரு மனங்களை உடைத்து கொண்டிருக்கிறது. அதே தான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. இன்றைக்கு நடக்கிற பஞ்சாயத்து இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்து அல்ல, முதல் குடும்பத்தில் நடந்த பஞ்சாயத்து. அந்த குடும்பத்தில் வந்த பஞ்சாயத்து என்ன தெரியுமா? சர்ப்பமானது, சத்ருவானது வந்தது, அவருடைய இருதயத்திற்குள் நஞ்சை விதைத்தது, அவர்கள் இருவரையும் பிரித்தது. ஒன்றாயிருந்த குடும்பம், இருவரும் ஒன்றாக ஜோடியாக கைப்பிடித்து வலம் வந்தவர்கள். ஆனால் ஏன் ஏவாள் தன் பாதையை மாற்றி நடந்து போனாள்? சர்ப்பமே காரணம். ஏதோ ஒரு மனஸ்தாபம் அன்றைக்கு அவர்களுக்குள் நடந்திருக்கிறது. அந்த ஒரு மனஸ்தாபம் அவளை பழஞ்சாப்பிடும்படி சர்ப்பத்துக்கிட்ட அழைத்து கொண்டு போனது. அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் இருவரும் ஒரே மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். திருமணத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் இருவரும் ஒருவராய் இணைந்து ஒரே மனதுடையவர்களாய் இருந்து இரு சரீரமும் ஒரு சரீரமாய் இணைந்து. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நீ தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்தனா உன் வாழ்க்கைக்குள் வேறொருவன் என்ன பண்ணுவான்? வேறொரு கலையை விதைப்பான். இப்ப ஏவாளுடைய இருதயத்துக்குள்ள சர்ப்பமான எதை விதைத்து விட்டது? நீ தேவனை போல மாறுவாய், பேராசை. இப்ப இந்த பேராசை அந்த ஏவாளுக்குள்ளிருந்து இப்ப யாருக்குள் கடத்தப்படுகிறது? ஆதாமுக்குள் கடத்தப்படுகிறது. இப்ப இருவருக்குள்ளும் இன்னொரு வாசனை வந்தோன்னு இவங்க இருதயம் ஒற்றுமை ஆயிருச்சு, தேவனுக்கும் இவங்களுக்கும் இருந்த இருதயம் கட்டாயிருச்சு. என் இருதயம் ஒரு இருதயமா இருக்கும் வரை என் இருதயம் கர்த்தருடைய இருதயம், என் இருதயம் கர்த்தருடைய இருதயமா இருந்த வாழ்க்கை என்றைக்கு சர்ப்பத்தின் அந்த ஆசை என்கிற ஒரு விஷயம் இருதயத்துக்குள்ள வந்துச்சோ, என்றைக்கு பொருளாசை எனக்குள் வந்துச்சோ, என்றைக்கு பண ஆசை எனக்குள் வந்துச்சோ, என்றைக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, வேண்டாம் கர்த்தர் நல்லவர், எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை விட நான் வேறொன்றை என்றைக்கு முக்கியத்துவப்படுத்தி நன்மை என்று நினைக்கிறேனோ அன்றைக்கு கிளம்பும் என் வாழ்க்கையில் ஒரு பஞ்சாயத்து.
அப்ப ஸ்தோத்திரம், நம் இருதயத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ளணும்? ஒரே இருதயம் உடையவர்களாக. வேற காரியம் குழப்பமே வேணாம். வேற சமாதான குலைச்சல் வருவதற்கு காரணமே நான் வேறொருவன் எனக்குள் விதைத்ததை நான் வளர விட்டதுதான். ஏன் நான் வளர விடணும்? தேவன் இணைத்ததை மனிதனால் பிரிக்க முடியாது. ஆனா பிரிஞ்சு போகிறாங்கன்னா அங்க தேவன் இல்ல, வேற ஒருத்தன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருத்தன் பிரிஞ்சு போறானா அவன் தேவனால் பிரிந்து போகிறவன் அல்ல, அவன் வேறொருவனால் பிரிந்து போய் கொண்டிருக்கிறான். ஏன் ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனார்கள்? கர்த்தரா காரணம்? யாரு காரணம்? சர்ப்பமே அதற்கு உதாரணம். அதுவே அதற்கு காரணம். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரிவினை வருதுன்னா ஸ்தோத்திரம், நான் கோபப்பட வேண்டியது என் மேலதான். என் மேல நான் கோபப்படணும். எனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சு, எனக்கு ஏன் கரிசனை இல்லாம போச்சு, எனக்கு ஏன் அன்பு இல்லாம போச்சு, எனக்கு எங்க போச்சு என் புத்தி? நாம் கை காட்டுகிறோம். கை காட்டுறதை விட என்னை நான் யோசிக்கணும். என்னை நான் யோசிக்கணும். எனக்கு எங்க போச்சு? நான் ஏன் அவங்க பேச்சை கேட்கணும்? நான் ஏன் சந்தேகப்படணும்? நான் ஏன் பேசணும்? நான் ஏன் நம்பணும்? எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் கொடுத்த வாழ்க்கை துணை இருக்கு. நான் ஏன் மற்றவனுடைய வார்த்தையை நம்பணும்? இன்றைக்கும் என்னுடைய மனைவி இல்ல, இருந்திருந்தா சொல்லியிருப்பேன். ஸ்தோத்திரம், பரவாயில்ல, தைரியமா சொல்லுவோம், தப்பு இல்லை. யாரும் போட்டு விட்ற மாட்டீங்களே, கர்த்தர் நல்லவர். நான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணேன்னா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. சத்தம் போடாம போய் ஜெபம் பண்ணிட்டு சத்தம் போடாம வந்து மறுபடியும் என் கூட ஐக்கியமாயிருப்பாங்க. ஆனா என்கிட்ட பேச மாட்டாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்களுடையதான சமாதானம் எங்க தெரியுமா இருக்கும்? தெய்வ சமூகத்தில். நான் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன். அப்ப நானே ஏஞ்சி போய் அம்மா சாரிம்மா எதையாவது ஒன்று சொல்லி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கையில் விழுந்து மறுபடியும் என்ன பண்ணிடுவேன்? மறுபடியும் போவோம்னு கிளம்பிடுவோம். அப்ப ஸ்தோத்திரம், நான் என் சமாதானத்தை எங்க போய் தேடுறேன்? தேவ சமூகத்துக்கு போகணுங்க. நீங்க தேவ சமூகத்தில் போய் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. எவனாவது சமாதானமாகறாம இருக்கானா பார்ப்போம். ஸ்தோத்திரம். கல் நெஞ்ச காரணையே கர்த்தருடைய பிரசனம் கரைக்குதுங்க. இந்த மனுஷங்க எல்லாம் ஏமாத்துறோம். நாம் என்றைக்குமே நமக்குள்ள ஒரு பிரிவினை வருது, நமக்குள்ள ஒரு பலவீனம் வருது, எனக்குள் நான் தேவ பிரசனத்தை உணராதபடிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்றால் நான் உடனே தேவ சமூகத்தில் போய் சமாதானமாக பார்க்கணும். நான் உடனே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை ஒப்புக்கு, என்னை நம்மளை விட்டு கொடுக்கணும், என்னை நான் கீழ்படுத்துறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்தாதான் அந்த இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல்வுடைய கொடுத்தார். அவர்களை ஸ்தோத்திரம் வாழும்படி இன்னொரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கினார். அல்லேலூயா. ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அந்த முகாந்திரத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி முந்திக் கொண்டான் சத்ரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற முகாந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு யார் காரணம்? என் அறியாமை. நான் தேவனை தேடாமல் போனது, நான் தேவனை ஸ்தோத்திரம் காத்திருக்காமல், தேவனுக்காய் காத்திருக்காமல் போனது, நான் செய்த குற்றம். அதனால் சத்துரு என் வாழ்க்கையில் முந்திக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏன் கர்த்தருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தாமதமாய் கொண்டே இருக்கிறது? ஏன் கர்த்தருடைய சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில டிலே ஆகிக்கொண்டே இருக்குது? யார் செய்த பாவம்? நான் செய்த பாவம், நான் செய்த குற்றங்கள். என் வாழ்க்கையில் தேவனை விட சத்துருவை நான் முந்த வைத்தேன். பார்த்தீங்களா? அநேக நேரத்துல தேவன் என் வாழ்க்கையில முந்தினவரா இருந்திருக்கணும். ஆனா என் வாழ்க்கையில நான் தேவனை முந்தினவரா இருப்பதை விட நான் அநேகத்துல சத்துருவை முந்தினவனா இருக்க விட்டேன். அவன் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தேன், அவன் வஞ்சகத்துக்கு கீழ்ப்படிந்தேன், அவன் கொடுத்த சுகத்துக்கு கீழ்ப்படிந்தேன், அவன் கொடுத்த இன்பத்துக்கு கீழ்ப்படிந்தேன், அவன் கொடுத்த நல்ல நல்ல நித்திரைக்கு கீழ்ப்படிந்தேன், அவன் கொடுத்த எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தேன். என் பிரசனத்தை, என் இருதயத்தை விட்டு கர்த்தர் எடுபட்டு போனார். அல்லேலூயா. ஏன் என்னால் முகாந்திரத்தை உணர்ந்து கொள்ள முடியல? என் இருதயம் முழுவதும் ஒரு மனம் இல்லை, அது பல குழப்பத்துல நிறைஞ்சிருக்கு.
இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் யாராவது குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்க குழப்பத்தை தேவ சமூகத்தில் வைங்க. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க ஆண்டவர், எனக்கு ஒரு தெளிவை கொடுங்கப்பா. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல எதுல கை விட்டா எது சிக்காது, இல்ல ஆப்பையில கரண்டியில என்னமோ ஒன்று வரும், மறந்து போச்சு. சரி, யாருக்கா ஞாபகம் வந்து அப்புறமா சொல்லுங்க. அது மாதிரி சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், கரண்டியில வரும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நன்மை வரணும்னா என் இருதயத்துல முதல்ல தெளிவு இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும், குழப்பமற்ற வாழ்க்கையை நான் வாழணும். கொதிஞ்சுக்கிட்டு இருக்கிற குழம்ப நம்ம அப்படியே ஊற்றுவோமா, இல்லை அதை 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஊற்றுவோமா? சாப்பிட்றத பற்றி தானே கேட்டேன், வேற ஏதாவது கேட்டேன்னா சொல்லுங்க. அனைத்து ஒரு 5 நிமிஷம் மல்லி இலையை போட்டு அந்த வாசனை இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா அதை எடுத்து ஊற்றினோன்னா அது எந்த குழம்பா இருந்தாலும் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கொதிக்கிறப்ப ஊற்றினா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், சுடு தண்ணி மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் கொதிந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் ஒரு முடிவை எடுத்தோம்னா அது ருசி உள்ளதாக என்ன பண்ணாது. புரியுதா யாருக்காவது? அதாவது புரிஞ்சா சரி, ஸ்தோத்திரம். அப்ப குழப்பத்தோடு நான் எடுக்கிற முடிவு என் வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாத்தாது. ஒரு சமாதானத்துக்கு வரணும், ஒரு 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 அமைதிக்கு வரணும். அது தேவ சமூகத்துல தான் கிடைக்கும். அன்னாள் தேவ சமூகத்துல வரும்போது பல குழப்பத்தோடு வந்தா. பெனினாள் நிமித்தம் ஒரு குழப்பம், அவன் கணவன் எல்கானா நிமித்தம் பல குழப்பம், அவர்களுடையதான மற்றவர்கள் பல பல குழப்பத்தோடு ஒரு குமரலோடு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்தா கர்த்தர் ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்தார், ஒரு அமைதியை கொடுத்தார். அதற்கப்புறமா அவள் எழும்பி போனா, அவ வாழ்க்கையை கர்த்தர் ருசி உள்ளதா என்ன பண்ணார், மாத்தினார். இப்ப ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல என்னால் ஏன் தெளிவான முடிவு எடுக்க முடியாம, ஏன்னா ஸ்தோத்திரம் விழுந்து போகிறேன், ஏன்னா லாஸ் ஆகுது எனக்கு எல்லாமே, நான் என் சிந்தை தெளிவு இல்லாமல் இருப்பதா, ஏன் என் குடும்பத்தை விட்டு கர்த்தர் வெளியே இருக்கிறார், ஏன் சவுலுக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் வெளியே எடுத்தாரு. அவனை அழைக்கும் பொழுது அவன் இருதயம் கர்த்தருக்கு உண்மையா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அவன் இருதயம் கர்த்தருக்கு உண்மையா இல்லை. அவன் இருதயத்துக்குள்ள பல பேருக்கு அவன் உண்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டான், பல பேருக்கு. இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் உண்மையா இருக்கிறோம், கர்த்தருக்கு மாத்திரம் வஞ்சகம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் என்னுடைய பிள்ளை கேட்கிறத நான் வாங்கி கொடுக்கிறேன், மறக்காம வாங்கி கொடுக்கிறேன். ஒருவேளை என்கிட்ட அன்றைக்கு பணம் இல்லைன்னா கூட அந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு நான், ஏன்னா என் பிள்ளை கேட்டானேன்னு, என் பிள்ளைக்கு நான், என் பிள்ளை மேல நான் வச்சிருக்கிற அன்பை என் தகப்பன் மீது நான் என்ன பண்ணல, வைக்கல. 10 நாள் ஆனாலும் அந்த பணத்தை சேர்த்து வைத்து என் பிள்ளைக்கென்று அந்த ஒரு பொம்மையை நான் வாங்கி கொடுக்கிறேன். பல ஆண்டுகளாக என் தகப்பனை பார்த்து கேட்கிற, உன் இருதயத்தை எனக்கு தாங்குற அந்த வார்த்தையை நான் இன்னும் என்ன பண்ணல, நிறைவேற்றல. அதனாலதான் என் முகாந்திரத்தை அறிந்து கொள்ள முடியல, முகாந்திரத்தை அறிந்து கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதையுமே செய்கிற தேவன் அல்ல. அதே 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை போதும். நாம் இதுக்கு முன்பாக பார்த்தது ஒரு பொதுவான காரியம், ஒரு பொதுவான காரியம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதான ஒரு பொதுவான. முந்தின வசனங்கள்லாம் பார்க்கிறப்ப அவர் அவனை பிடித்து கொண்டு போய் பலிபீடத்தின் வடக்கே வாசல்ல விட்டார், ஸ்தோத்திரம், தேசத்தின் வடக்கு வாசல்ல விட்டார்னு சொல்லி வீதிகளை பார்த்தோம். ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்குது? நீ சுவரிலே துவாரமிடு, சுவரிலே துவாரமிடு.
இது எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய மறைமுகமான, என்னுடைய அந்தரங்கமான, என் வீட்டுக்குள் நான் செய்கிற காரியம், எனக்கென்னு கொடுக்கப்பட்ட பர்சனல் ஆபீஸ் ரூம்குள்ள நான் செய்கிற காரியம், என்னை நம்பி கொடுத்ததான 4 செவுத்துக்குள் நான் செய்கிற காரியத்தை இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திறந்த வெளியில் நான் நல்லவன். அல்லேலூயா, திறந்த வெளியில் நான் நல்லவன், 4 செவுத்துக்குள் நான் எப்படிப்பட்டவன். இப்ப கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, எசேக்கியாவே தெரியுதா? ஆண்டவரே சௌரு தெரியுது, அதை ஓட்ட போடு, அதை ஓட்ட போடு, அதுக்குள் நடக்கிற காரியத்தை நான் காமிக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னை பார்த்து உள்ளே போய் பார் என்றார். நான் உள்ளே போய் ம் 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 சித்திரை தீட்டப்பட்டு இருந்தன. போதும் போதும் போதும். வெளியில பார்த்தா ஓகே, ஆனா இப்ப செவத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, ஸ்தோத்திரம், அவன் வீடு முழுக்க அருவருப்பு. வீடு முழுக்க அருவருப்பு. என்னுடைய குடும்பத்துல நான் ஏன் தேவ சித்தத்தை பெற்றுக்கொள்ள முடியல? என் குடும்பம் முழுக்க எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு? அதாவது என் வீடு முழுக்க தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் தான் இருக்கு. நான் எப்பயுமே சொல்ற ஒரு காரியம், வீடு என்பது தேவன் என் மேல் பிரியம் வைத்து கொடுத்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? தாவீது ஆலயம் கட்ட ஆசைப்பட்டான், ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். அப்ப வீடு என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, நான் குடியிருக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அப்ப கர்த்தர் நான் குடியிருக்கும்படி கொடுத்த வீட்டுக்குள் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் படுக்கையில், என் நடக்கையில், என் அமர்ந்திருக்கையில், நான் தனிமையில் இருக்கையில். இன்றைக்கு எல்லா பிள்ளைங்களும் விரும்புறது என்ன? நான் தனியா படுக்கணும். ஏன்? வை? அதுக்கான காரணம் என்ன? வளர்ச்சியா? இல்லையே. என்ன காரணம்? அவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறான் என்பதே காரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஒரு 4 வயது பையனும் ஒரு 3 வயது பெண் பிள்ளையும் தன் தகப்பனோடு தன் தாயோடு ஒன்றாய் படுத்து உறங்கின காலம் உண்டு. ஆனா அதே கொஞ்சம் வளரும் பொழுது ஒரு 10, அடுத்து 12, அடுத்து 15, அடுத்து வாலிப பருவம் என்று வரும்பொழுது தன்னை போல அந்த பிள்ளை என்ன பண்ணுது? தனியா போகுது. தனியா எங்க போகுது? தனியா எங்க போகுது? தனியா எங்க போகுது? ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சாம். யாக்கோபுக்கு ஒத்த பொம்பளை புள்ள இருந்துச்சாம். அந்த பொம்பளை புள்ளைக்கு என்ன பேர் வச்சாராம்? தீனாள்னு பேர் வச்சாராம். 12 ஆம்பளை பிள்ளைங்க மத்தியில ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருந்தாராம். அந்த பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அண்ணன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு, அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறதுன்னு, அப்பனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறதுன்னு எல்லாம் பண்ணுச்சான். வாலிப வந்த உடனே அது வெளியே போச்சான். எங்க போச்சான்? தனியா போச்சான். தனியா போனது திரும்பி வந்துச்சா?
தனிமையில் போகிற எவனும் திரும்பி வந்ததா சரித்திரமே. தேவனை விட்டு தனிமையில போனாலும் சரி, குடும்பத்தை விட்டு தனியா போனாலும் சரி, தேவ உறவை விட்டு தனியா போனாலும் சரி, நீ போவ, திரும்பி மட்டும் வரமாட்ட. வந்த அலங்கோலப்பட்டு அசிங்கப்பட்டு துப்புப்பட்டு தான் என்ன பண்ணுவ, வந்து நிப்ப. அன்னைக்கும் அதே தகப்பன் தாய் தான் உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது யாருக்குன்னு தெரியல, யாரு வேணாலும் இந்த வார்த்தையை எடுத்துக்காங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நான் என்னை அதிகமாய் தனிமைப்படுத்தி என்னத்தை சாதித்தேன். ஓட்ட போட்டு பார்த்தாதான் தெரியுது, சகல அருவருப்பு அங்கதான் இறங்கி இருக்கு. சொருவம் மட்டும் இல்ல, சித்திரை, வீடு முழுக்க பட்டை தீட்டி வண்ணம் வச்சிருக்கிறாங்க, வீடு முழுக்க படம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக ஆண்கள் சகோதரர்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, வீட்டை திறந்து பாருங்க, நல்லவனா இருந்தா நல்ல போட்டோ ஒட்டியிருப்பான், அயோக்கிய பேலா இருந்தா பூரா ஒட்டியிருப்பான். போய் திறந்து பாருங்க. ஹாஸ்டலுக்குள்ள போய் பாருங்க, பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் பாருங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும் சும்மா குறைச்சல, அதுவும் அப்படித்தான் கிடக்குது. அந்த பிள்ளைங்களை தனியா விட்டு பாருங்க, அந்த ரூம்ல அதுங்க பர்சனல் கபோர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் காலேஜஸ்ல. திறந்து பார்த்தா என்னென்னத்தையும் ஒட்டி வச்சிருப்பாளுங்க. எவே முகரையும் அங்க இருக்கும், பெத்த தாய் தகப்ப மூஞ்சி அங்க கருமா அங்க இருக்காது. எனக்கு இவரை பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். ஒருத்தன் டோனியை ஒட்டி வச்சிருப்பா, ஒருத்தன் விஜயை ஒட்டி வச்சிருப்பான், ஒருத்தன் அஜித்தை ஒட்டி வச்சிருப்பான். கழுத போன் வால்பேப்பர்ல கூட அவன் முகரையா தான் இருக்கும். அந்த போனை வாங்கி கொடுத்தவங்க தாய் தகப்பன் மூஞ்சி இருக்காது. எவன் முகரையோ கொண்டு எங்க வச்சிருப்பான், அவனா வாங்கி கொடுத்தான் உனக்கு. ஸ்தோத்திரம். ஏன் தான் ஆண்டவரே பிள்ளை நீ பேச வைக்கிறீங்களோ. சரி, யாருக்கோ குத்துதுன்னு நினைக்கிறேன், அதான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். முந்தானே தான் உணர்ந்தேன் இந்த விஷயத்த. நான் இங்க பேசுற மாதிரியே போற இடத்துலயும் பேசிட்டேன். நான் பாட்டுக்கு வழக்கம் போல் நம்ம ஸ்டைல பேசிட்டு இருந்தா அப்பதான் யோசிச்சேன், இது நம்ம சபையே கிடையாது, இங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம சபையில தானே வழக்கமா இப்பெல்லாம் நம்ம பேசுவோம், இங்க என்ன வந்த சபையிலையும் பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தா தான் புரிஞ்சு, ஓ இங்கேயும் அந்த டிக்கெட் ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, அதான் ஆண்டவர் இங்கே பேசுறாரு போலன்ட்டுன்னு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இங்க என்னமோ இருக்கு பாத்துக்குங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுவர்களை உடைத்தா அதுக்குள் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இதே தாராபுரத்துல தகப்பன் தாய் கூட 25 வருஷமா இருந்த பையன் வேலை நிமித்தம் சென்னைக்கோ பெங்களூருக்கோ மும்பைக்கோ ஹைதராபாத்துக்கோ எங்கேயோ போறான். திரும்பி வரப்ப அனுப்பின புள்ள மாதிரியே தான் திரும்பி வருவான். ஆனா அவன் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும், அவன் செவுத்த ஓட்ட போட்டு பார்த்தாதான் தெரியும் அங்க அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் அப்படின்னு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கதவை தட்டி உள்ள போக சொல்லல, செவுத்த ஓட்ட போட்டு பாரு, அப்பதான் அவன் லட்சணம் தெரியும் அப்படின்னாரு. இன்றைக்கு நம்முடைய செவுத்தில் கர்த்தருடைய கரங்கள் ஓட்டை போடும் என்றால் நம்ம இடத்திலிருந்து என்ன வெளிப்படும்? அருவருப்பா? இல்ல அங்க வசனம் போட்டிருக்கு, நான் உள்ளே போய் பார்த்த போது இதோ சகலவித, அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும், சகலவித, ஒன்னத்தையும் குறை வைக்கல, சகலமும். ஏங்க முகாந்திரத்தை புரிஞ்சுக்க முடியல? என் இருதயம் சகலத்தையும் செய்யுது. என் இருதயம் எல்லாத்துக்கும் துணிஞ்சாச்சு. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தன்ற கதையை எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான். எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை தானே, எதை பண்ண என்ன? அல்லேலூயா. துணிஞ்சேறது எல்லாத்துக்கும் இல்ல. நான் அப்படி துணிந்து போறதுனாலதான் என்னுடையதான வாழ்க்கையில சகலமும் குடிக்கொண்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார், நான் எப்படா இந்த வீட்டுக்குள்ள போவேன், ஒன்னாலேயே ஓட்ட வழியா பார்க்க முடியல, அவ்வளவு அருவருப்பா இருக்கேன், நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் இருப்பேன்? ஆனா பக்தன் யோபு சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறதுன்னு. என் கூடாரத்து மேல தேவனுடைய ரகசியங்கள் இப்பயும் இருக்கு. ஆனா அது என் கூடாரத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, அது என் கூடாரத்துக்கு உள்ள வரணும் அப்படின்னா அது தேவன் விரும்பத்தக்கதா இருக்கும். அல்லேலூயா. அதே 8, 12, 14 வசனத்தை வாசிங்களேன். 12, 13, 14 கொஞ்சம் சத்தமா வாசிங்க.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் ம், அந்தகாரத்தில் அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் ம், சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? ம், கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, ம், கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். ம், பின்னும் அவர் செய்கிற அதிக அருவருப்புகளை ம், இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி ம், என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கே வாசலின் நடையிலே கொண்டு போனார். ம், இதோ ம். அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கு ஒரு வார்த்தை, கடைசியா ஒரு வார்த்தை அவங்க படிச்சாங்க. தம்மூசுக்காக அழுது கொண்டு காத்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க. அந்த தம்மூஸ் நம்ம என்னன்னு சொல்லிடுறேன். தம்மூஸ் என்றால் செழிப்பின் தெய்வம், அதாவது ஆசீர்வாதத்தின் தெய்வம். இன்றைக்கு நம்முடைய பாணியில் ஆசீர்வாத கடவுள் யாரு? சிஸ்டர், உங்க அம்மா பேர் என்ன? அதேதான். ஸ்தோத்திரம். தெரியும், ஆனா யாருக்கும் வாயில மட்டும் நுழையாது. ஏன்னா இங்கேதான் விக்கிரகத்தின் பேரை உச்சரிக்க கூடாது. ஆனா ஊருக்குள்ள போ, வீட்டுக்கு எங்கடா வரும்? சோத்தாங்கை பக்கம் திரும்பி பாரு, அங்க ஒரு கோயில் இருக்கும், அதுல இருந்து வா உள்ள பண்ணுவோம். சபையில கேட்டா மட்டும் வாய் வராது. சரி, இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்ப இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதத்துக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், அறுவடைக்கு ஒரு கடவுள், மழை பெய்யறதுக்கு ஒரு கடவுள், புள்ளை பெத்துக்கிறதுக்கு ஒரு கடவுள், கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கடவுள், வேலை கிடைக்க ஒரு கடவுள், எல்லாத்துக்கும் வச்சுக்கிறது. இப்ப கடவுள் ஐசநாதர் பார்க்கிறார், அவனை பத்தி அவன் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு. எதுக்கு அழுதுட்டு இருக்கான்? செழிப்பின் தெய்வத்துக்கு முன்பாக உட்கார்ந்திருந்து என் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கொஞ்சம் இந்த 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 மொஹரியின் வாழ்க்கைய கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்களேன். கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார்? வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இவன் தகுதியே கிடையாது, இவன் தற்கூரி. ஆனா இவனை கர்த்தர் கொண்டு வந்து எங்க வச்சாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் 7 ஜாதிகளை துரத்தி இவனை அந்த செழிப்பான தேசத்தில் வைத்தா, இவன் யாருக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா செழிப்புக்கு? இன்றைக்கு நாம் பண்ணுகிற மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தவறுகளில் இதுவும் முக்கியமான ஒன்று. நான் ஆராதிப்பது கர்த்தரை, ஆனால் நான் சுகத்துக்காய் நாடுவது, நான் ஆசீர்வாதத்துக்காய் நாடுவது. இடையில கூட நம்ம சபையில ஒரு சகோதரர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னாரு. ஒரு கோயிலுக்கு நடந்து போனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குதாமா. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம நடந்து போனா நமக்கு கை கால் தான் போவோம், வேலையெல்லாம் கிடைக்காது. அந்த சகோதரனுக்கு அப்புறமா ஹார்ட்டை ஸ்டண்ட் வச்சாங்க, அது 2வது கதை, அது வேற, அது வேண்டாம் நமக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேக்குறாங்க இன்னைக்கு. அந்த கோயிலுக்கு நடந்து போனாக்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, இந்த கோயிலுக்கு முட்டி போட்டு நடந்து போனாக்க புள்ள கிடைக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட பைத்தியக்காரன் நம்ம என்ன சொல்றது? ரட்சிக்கப்பட்டவர்களே இப்படிப்பட்டதான அறிவின்மையின் காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி ரட்சிக்கப்படாம இருக்கப்ப ஆர்சியில இருந்தவன் தான். என் பின்னாடி முழுக்க ரோமன் கேத்தலிக் தான். நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு நான் வருஷம் போனவன் தான். அங்க போனாக்க பீச்சில் இருந்து ஃபர்ஸ்ட் வரப்ப பழைய வேளாங்கண்ணி டெம்பிள் ஒன்று இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? புல்ல இல்லாதவன் தென்னம்பிள்ளையை கொண்டு போய் வச்சோம்னா புல்ல பிறக்குமா சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க தட்டு தட்டா ஒரு பெரிய பெரிய தட்டு வச்சிருப்பாங்க. நீங்கெல்லாம் போயிருப்பீங்க, உங்களுக்கு விளக்கணும் அவசியம் இல்லை. அதுல தகுடு இருக்கும். கால் தகுடு, கை தகுடு, மூஞ்சி, ஹார்ட், கிட்னி, லிவரு, அவையவனின் சகல உறுப்புகளையும் தட்டு தட்டு அடிக்க வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கிட்னி சரியாக கிட்னி தட்டை கொண்டு போய் வாங்கி வைக்கும். இப்படி பல இடங்களுக்கு போன பல இது கிடைக்கும்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் கொடுத்ததே நான் தான்டா உனக்கு. இது செழிப்பு, இது அனைத்தையும் கொடுத்ததே நான் தான், கெடுத்தது நீதான். அல்லேலூயா. கொடுத்தது கர்த்தர், கெடுத்தது தான் நான். இப்ப கெடுத்து போட்டு கர்த்தர் மூஞ்ச பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு இப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன்.
தம்மூசுக்கு முன்னாடி உட்காந்து மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஸ்தோத்திரம், உண்மையை அறிந்து கொள்ளாமல் போலியை நாடி இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு ஒன்று உண்டு. தெளிவா நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இப்படிப்பட்ட அறிவின்மையின் காரியத்தை தயவு செஞ்சு செய்யக்கூடாது. கொடுக்கிறது கர்த்தர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அந்த காரியத்துக்காக நான் எந்த இடத்திற்கு போய் பிரயாசப்பட்டாலும் அது விருது, அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். எனக்கு எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் நிறைவாய் இருக்கிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் என்ன, நான் உன்னிடத்துல ஒரு முகாந்தரம் வைத்திருந்தேன், ஆனா நீ அதுக்கு தகுதி உள்ளவன் என்ன பண்ணல, நடக்கல. அப்படி என்னங்க ஆண்டவர் முகாந்தரம் வச்சிருந்தாரு? அப்படி அவர் என்ன முகாந்தரம் வச்சிருந்தாரு? இவங்க என்னத்தை கெடுத்தாங்க? நம்ம கேட்கலாம். தேவன் அவர்களுக்கு நன்மையானதை கொடுக்க நினைச்சிருந்தார். நம்முடைய தேவன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை தான் கொடுப்பார். செகண்ட் காப்பி பீஸ் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். இன்றைய கடைங்களே ஃபர்ஸ்ட் காப்பி பீஸ் தான் என்ன பண்றாங்க, விற்கிறாங்க தவிர, ஆனா என் தேவன் ஃபர்ஸ்ட் காப்பி பீஸை கூட என்ன பண்ண மாட்டார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை தான் கொடுப்பார். ஆனா அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட அறிவின்மையின் காரியம் செய்ததுனால இவங்களுக்கு ஒரு 4 விதமான காரியத்தை கர்த்தர் தண்டனையா கொடுத்தார். அந்த தண்டனைக்கு தான் இந்த பெயரை வைக்கிறாரு. நான் அந்த 4 தண்டனையும் உனக்கு கொடுத்தது முகாந்திரம் இல்லாமல் இல்ல, நீ செய்த காரியத்துக்காக. முதல் காரியத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் வேகமா வாசிச்சா வேகமா பிரசங்கத்தை முடிச்சிடலாம். 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 14, 13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து ஸ்தோத்திரம் அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம தேசத்துல நடக்குதா? நடக்குது. யார் எந்த தேசம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்றால் கர்த்தர் தேசத்திற்கு மேல் கருணை காண்பிக்கவே மாட்டார். அது எருசலேமா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, அவர் கருணை என்பது ஏன்னா அங்க தெளிவா சொல்லுகிறது, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து, ஒரு நாள் இல்ல, ஒரு முறை இல்ல, ரொட்டீன், தொடர்ந்து. நாம் ஒரு முறை செய்யும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறார், 2 முறை செய்யும் பொழுது போனா போதுன்னு திரும்ப மன்னிக்கிறார். ஆனா நாம் தொடரும் பொழுது தொடர்ந்து 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 நான் பாவத்தை செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் தேவன் எனக்கு எப்படிப்பட்ட முடிவை தெரியுமா கொடுக்கிறாரு? அப்பம் என்னும் ஆதரவு கோலை உடைத்து பஞ்சத்தை அனுப்பி. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் உடைக்கப்படுகிறது? ஏன் ஆசீர்வாதம், ஏன் பஞ்சம், ஏன் நம்மிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிக்க மாட்டேங்குது? அன்றைக்கு மிருக ஜீவங்கள் தான் ஆசீர்வாதம். அன்றைக்கு தங்கமோ வெள்ளியோ வைடூரியமோ கிடையாது, மிருகங்கள் தான். ஒட்டகம் எத்தனை இருக்கு, மாடு எத்தனை இருக்கு, ஆடு எத்தனை இருக்கு, கழுதை எத்தனை இருக்கு, குதிரை எத்தனை இருக்கு, இதுதான் கணக்கு. இன்றைக்கு என்னுடைய செல்வங்கள் இல்லாமல் போக காரணம் என்ன? அது என் வீட்டின் பொருட்களா இருக்கலாம், அல்லது நான் வாங்கி வைத்த பொருட்களா இருக்கலாம். எல்லாமே காணா போதுன்னா காரணம் என்ன? அது திருடு போகல, அது என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகுது. மறைந்து போக என்ன காரணம்? நான் தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து. நான் ஒரு முறை துரோகம் பண்ணும் பொழுது மன்னிக்கிறார், துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொன்றாக என் வாழ்க்கையிலிருந்து மறைய பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பம் என்னும் ஆதரவுகள் உடைக்கப்படுகிறது, பஞ்சம் உண்டாகிறது, மிருக ஜீவன்கள் மறைந்து போகிறது. ஏன்? நான் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்ததா? நான் இன்னும் துரோகம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன காரியங்கள் மறைந்து போகும் என்று கர்த்தர் ஒருவருக்கே தெரியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மறைந்து போவதற்கு காரணம் நான் பண்ணின துரோகங்கள். 2வது வாசிக்கலாம், 14வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கொடிய காலம் வரும் பொழுது நோவா வந்தாலும் சரி, தானியேல் வந்தாலும் சரி, யோபு வந்தாலும் சரி, அவன் ஆத்துமாவுக்கு மட்டும்தான் உத்தரவாதமே தவிர அவன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வேதம் இங்க மீண்டும் எதை தெளிவுபடுத்துகிறார் என்றால், நீ தவறு செய்வாய் என்றால் உன் மன்னிப்பு உன் ஆத்துமாவுக்கு மட்டுமே. உன் மன்னிப்பு உன் ஆத்துமாவுக்கு மட்டுமே தவிர உன் சரீரத்துக்கோ உன் உடைமைகளுக்கோ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா யோபுவின் முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோமா? ஆமாவா இல்லையா? நோவாவுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய முன்னிலைமையை பார்க்கணும், கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சத மாதிரி பார்க்கிறோமா? தானியேலை பார்க்கணும், அவருடைய முன்னிலைமை எருசலேம் இருந்ததை விட பாபிலோன்ல எப்படிப்பட்டவன், அந்த செல்வ சீமானா இருந்தானா? ஆனா இந்த 3 பேருமே வந்தாலும் அவன் ஆத்மாவுக்கு மட்டுமே உத்தரவாதமே தவிர அவன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 15. நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாலுமாகும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். வாசிங்க. தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இங்க அடுத்த காரியத்தை கர்த்தர் சொல்றார். ஃபர்ஸ்ட் நீ துரோகம் பண்ண, இரண்டாவது உன் ஆத்மாவை மட்டும் உனக்கு நான் மன்னிக்கிறேன், மீதி எதையும் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். இப்ப 3வது காரியம் எதை உணர்த்துகிறார் என்றால், நான் தேசத்தின் மேல தண்டனையை கொடுக்கும் பொழுது இந்த 3 புருஷர்கள் வந்தாலும் அவர்கள் மட்டுமே தப்புவிக்கப்படுவார்கள். நோவா நீதிமான், அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நோவாவின் நிமித்தம் நோவாவின் பேழையில் எக்ஸ்ட்ரா 7 லக்கேஜ் ஏறுது. அந்த 7 லக்கேஜ் ஏற காரணம் நோவா என்கிற ஒரு நீதிமான். ஒருவன் நீதிமான இருந்ததுனால அன்றைக்கு 7 பேரை கர்த்தர் பேழையில ஏத்தினாரு. ஆனா இப்ப சொல்றாரு, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜை ஏத்தவே மாட்டேன். ஆண்டவரே, என் மனைவி, என் மகன் அவன் ஒழுக்கமா வாழ்ந்தா அவன் வருவான், அங்க நீ மட்டும் வா. வரக்கூடிய காலகட்டத்துல தகப்பன் பரலோகம் போயிட்டா பிள்ளை பரலோகம் போயிருமா? இல்ல, பிள்ளைக்குரிய வாழ்க்கையே பிள்ளை வாழணும், தகப்பனுக்கு உண்டான வாழ்க்கையை தகப்பன் வாழணும். என்னதான் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் பிள்ளைக்காக தினம் தினம் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணாலும் அந்த பிள்ளை மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றும் செய்ய தப்புவிக்கப்பட மாட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பலியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் வைத்த 5 நிபந்தனைகள், 5 விதமான காரியங்கள். 5லும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், 1 உன் ஆத்துமா காப்பாற்றப்படும், 2வது நீ மட்டும்தான் காப்பாற்றப்படுவ. இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம், நான் ஒழுங்கா இருந்தால் மட்டுமே நான் காப்பாற்றப்பட முடியும்.
நம்ம சில யுத்த காலத்துல நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய இராணுவங்கள் யுத்தம் நடக்கும் பொழுது எல்லாருமே செத்துருப்பான், ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருப்பான். அப்ப அந்த ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்லுவாங்க, நீ யுத்தத்துக்கு தான் போனியா அல்ல எங்கேயாவது ஒளிஞ்சு கடந்து படுத்தெஞ்சு தூங்கி ஏச்சு வந்தியா அப்படின்னு. ஆனா ஸ்தோத்திரம், அந்த யுத்த களத்தில் நின்றும் தப்புவிக்கப்பட்டவனுக்கே அதன் கிருபையின் அர்த்தம் புரியும். கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த 20வது வசனம், அங்க எப்படி சொல்லப்படுற, நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல், போதும், என் ஆத்துமா தப்புவிக்கப்படணும் என்றால், நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், நான் நீதியின் பாதையில் நடக்கிறவனாய் மாற வேண்டும். நான் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது என் வாழ்க்கையின் முகாந்திரத்தை நான் பார்க்க முடியும். என் வாழ்க்கையின் முகாந்திரத்தை நான் பார்க்கும் பொழுதுதான் நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றினான். ஸ்தோத்திரம், யோபு தான் இழந்ததை பெற்றுக்கொண்டான். தானியேல் தன் தேசத்துக்காக ஜெபித்து 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 பல தடவை தன் ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது தானியேலின் காலமோ, இது யோபுவின் காலமோ, இது நோவாவின் காலமோ அல்ல. இந்த காலத்தில் அவன் தன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதியாக வாழ வேண்டும். அப்படி உத்தரவாதியாக வாழ்ந்தால் தேவனுடைய முகாந்திரம் வெளிப்படும். என்ன முகாந்திரம் தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தர் முகாந்திரம் வைத்திருந்தார். அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். தன் காலத்தில் அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அதுவே கர்த்தர் அவன் மேல் வைத்த முகாந்திரம். அவனை கொண்டு ஒரு பேழையை கட்ட வைத்தார். எதற்கு அந்த பேழை? அவன் காப்பாற்றப்படுவதற்காக. ஒரு முகாந்திரத்தின் நோக்கம் தான் அந்த பேழை கட்டப்படுவது. யோபு தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். எதற்காக? தன்னுடைய நண்பர்கள் பேசியதும் தன் உத்தமத்தில் நின்றான். அந்த உத்தமத்தில் நிற்க ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? எவன் ஏளனமாய் பேசினானோ அவனுக்கு யோபு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் சில சமயங்களில் கர்த்தர் நம் ஜீவனை இழுத்து பிடித்து நம்மை உத்தமத்தில் நிற்க சொல்லுகிறார்? உன்னை ஏளனம் பேசினவர்கள் உன் ஜெபத்தில் பிழைத்திருக்கும்படி நீ உன் உத்தமத்தில் என்ன பண்ணணும்? நிக்கணும். அதான் முகாந்திரம். நம்ம கேட்டிருக்கலாம், யோபு மனைவி பேச்சை கேட்டு போயிருக்கலாமே, ஏன் அவன் நிக்கிறான்? அதுக்கு ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? யோபுவை ஏளனம் பேச ஒரு கூட்டம் வரும். என் உத்தமத்தை பார்த்து ஏளனம் பேச ஒரு கூட்டம் வரும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனுக்கு நான் ஜெபிக்கணும். யாருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். அதற்காகவே நிக்கணும். அதுவே இந்த உத்தமத்தின் முகாந்திரம். தானியேல் அடிக்கடி ஜெபத்திலே நிற்க என்ன முகாந்திரம் வைத்திருந்தார்? ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அவனிடத்தில் ஒப்புவிக்கும்படியாக. தன்னுடைய இளம் பிரயாதத்திலிருந்து தன்னுடைய முதிர் வயதின் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவனை ஏன் கர்த்தர் அந்த ஜெபத்திற்குள்ளே வைத்திருந்தார்? அந்த ஜெபத்தின் முகாந்திரம் என்ன? ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அதாவது ராஜ்யங்களை குறித்த தரிசனங்கள், மீண்டும் எருசலேம் கட்டப்பட போகும் என்கிற தரிசனத்தை காண்பிப்பதற்கு அவன் சிறு வயதிலிருந்து கர்த்தர் அவனை ஜெபத்திலேயே வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் கேட்கிறோம், இத்தனை வருடங்களா ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, இத்தனை வருஷமா உபவாசிக்கிறேனே ஆண்டவரே, இத்தனை வருஷமா உத்தமத்துல நிக்கிறேனே ஆண்டவரே, இத்தனை வருஷமா நீதிமானா வாழ்றேனே ஆண்டவரே, என்ன முகாந்திரம்? நாளானது விளங்க பண்ண. யோபுவுக்கு தெரியாது, நோவாவுக்கு தெரியாதுங்க இந்த நான் வாழக்கூடிய உலகம் தண்ணீர்ல அழிக்கப்படும் அப்படின்னு. யோபுவுக்கு தெரியாதுங்க, அவனுடைய பிள்ளைகள், அவன் மனைவி, அவன் சொத்து எல்லாம் அவனை விட்டு பிடிங்கெறியப்பட்டு பரதேசியை போல வீதியில் கிடப்பான் என்று யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு தெரியாது. தானியேலுக்கு தெரியாது, அவன் அடிமையாய் விற்கப்படுவான் என்று யாருக்கு தெரியாது? ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் முகாந்திரத்தில் என்ன பண்ணாங்க? நிலைத்திருந்தார்கள். அது அடிமையின் முகாந்திரமா இருந்தாலும், அது ஏழ்மையின் முகாந்திரமா இருந்தாலும், அது ஒன்றுமில்லை என்கிற முகாந்திரமா இருந்தாலும், அது அடிமைத்தனம் என்கிற முகாந்திரமா இருந்தாலும், அது தெருவில் நிற்கப்படுகிற முகாந்திரமா இருந்தாலும், நீங்க நில்லுங்க. முகாந்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப நான் என் உத்தமத்தில் நிற்பது தப்பு இல்லை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நிக்கிறதுல தப்பு இல்லை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையில நிக்கிறது தப்பே இல்லை. நான் நின்னாதான் முகாந்திரம் வெளிப்படும்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எனக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முகாந்திரத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படி எழுப்பி நிற்க